ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கான மெனு என்னங்கறத சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி, தேங்காய் சட்னி. 10 மணி ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழ ஜூஸ். லஞ்சுக்கு நல்ல கிரீமியான தயிர் சாதமும் சுட்ட கத்திரிக்காய் மசியலும். இன்னைக்கான மெனுவே சூப்பரா இருக்குல்ல. வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தயிர் சோறு நல்ல கிரீமியா ரெடி பண்ணி ஓரமா வச்சாச்சு. கத்திரிக்காய் மசியல் செய்யறதுக்காக இங்க எக் பிளான்ட் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் சதையும் அதிகமா இருக்கும். 4 கீரைல போட்டுட்டு லைட்டா தேங்காய் எண்ணெயை தடவி அடுப்புல மாத்தி மாத்தி வச்சு சுட்டெடுக்கேன். விறகடுப்புலயோ கங்கல்லையோ போட்டு சுட்டோம்னா இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது கூடவே பஜ்ஜி மிளகாவையும் பூண்டையும் சுட்டு எடுத்து கொஞ்சம் ஆற விடுதேன். நல்லா ஆறின பிறகு கத்திரிக்காயில இருக்க தோல் எல்லாம் அந்த கருப்பு லேயரை அப்படியே பிச்சு தோறு எடுத்துட்டு பூண்டையும் உரிச்சு எடுத்து வைக்கேன். மிளகா, பூண்டு, சுட்டு வச்சிருக்க கத்திரிக்காய் ஒரு பல்லாரி நல்லா பொடிசா கட் பண்ணி வைக்கேன். ஒரு 3 கோது புளியும் தண்ணியில ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வைக்கேன். இப்ப பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு, வத்தல், கருவேப்பிலைய தாளிச்சிட்டு பல்லாரிய சேர்த்து 2 பெரட்டு பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகா, பூண்டையும் சேர்த்து பெரட்டி விடுதேன். இப்ப இதுல கொஞ்சமா காயப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடியும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 பெரட்டு பெரட்டி கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியையும் உள்ள ஊத்தி தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொஞ்சம் திக்கான பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற சுட்ட கத்திரிக்காவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி. இது தயிர் சாதத்து கூட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ண போற மாதுளம்பழ ஜூஸுக்காக நேத்தே மாதுளம்பழத்தை உதுத்தி வச்சுட்டேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கும் மாத்தி 2 நெல்லிக்காவையும் கட் பண்ணி உள்ள சேர்த்து இனிப்புக்காக கொஞ்சம் தேனும் 1/2 டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா அடிச்சு வடிகட்டி எடுத்துருதேன். சூப்பரான ஜூஸும் ரெடி. இப்போ பிரேக்ஃபாஸ்டா ரெடி பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு, பொடிசா கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பல்லாரியும் உள்ள சேர்த்து 2 பெரட்டு பெரட்டிட்டு துருவி வச்சிருக்க கேரட்டையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவையையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரவை கொஞ்சம் வறுபட்டதும் எடுத்து ஆறவும் விடுதேன். நல்லா ஆறின பிறகு 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர், 3/4 கப் தண்ணி உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுதேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே உறிஞ்சிருக்கும். இப்ப இதுல தேவைக்கு உப்பும் கொஞ்சமா சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லியா வேக வச்சிட வேண்டியதான். இதுல தயிர் கொஞ்சம் புளிப்பில்லாம இருக்கணும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிட்டுனாலும் இட்லி சப்பிரும், உப்பி வராது. பாத்திரத்துல இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுதான் உள்ள எடுத்து வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷத்துல சூப்பரா வேகவும் செஞ்சிரும். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரா ஆப்ட் ஆகும். தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, பொரிகடலை, உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சு சின்னதா ஒரு தாளிப்பும் கொடுத்துருந்தேன். தாளிக்கிறதுல கடுகு, வத்தல், உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தான் சேர்த்திருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்திரத்தை ஓபன் பண்ணி பார்த்தா இட்லி சூப்பராவே வந்திருக்கு. ரவா இட்லி, தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷன். இப்ப ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிருந்தேன். இன்னைக்கு பிள்ளைங்க கிளம்புறதுக்கே லேட் ஆயிட்டு, அதனால பிரேக்ஃபாஸ்டையும் பேக் பண்ணிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.